எல்லாருக்கும் வணக்கங்க. ஸ்நேகிதி ஃபுட்ஸ் இருக்கோம். இன்றைக்கி வந்து நாட்டு கடலெண்ணெய் உற்பத்தி போயிட்டுருக்கு. இன்றைக்கி கடலெண்ணெய் விலை கணக்கு பார்த்துடலாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது கடலெண்ணெய் உற்பத்திங்க. 12 கிலோ போட்டு இப்போ உற்பத்தி போயிட்டுருக்கு. ஏற்கனவே ஒரு 12 கிலோ போட்டு ஆட்டின எண்ணெயெல்லாம் இருக்குங்க. மொத்தமாக 24 கிலோங்க. 2 செக்குக்கு 24 கிலோ போட்டதை இப்போ எண்ணெய் உற்பத்தி போயிட்டுருக்குங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 24 கிலோ ஆட்டிக்குது. அதையும் நம்ம நோட்டில் பார்த்துடலாங்க எவ்வளோ எண்ணெய் வந்திருக்குன்ட்டு. இதை பார்த்துட்டு ஒரு விலை கணக்கு வீடியோ நீங்கள் போட்டுடலாங்க. சுத்தமான நாட்டு கடலில் ஆட்டினா கடலை எண்ணெயோட விலை என்ன வரும்னு சொல்லி இன்றைக்கி பதிவில் பார்த்துடலாங்க. ஒரு செக்கு உற்பத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 கிலோ போடுறாங்க. 12 கிலோ கடலை போட்டு உற்பத்தி இப்போ போயிட்டுருக்குதுங்க. ஏற்கனவே ஒரு 12 கிலோ போட்டிருக்குதுங்க. ஏற்கனவே நிறைய பதிவுகள் இந்த மாதிரி போட்டனால கடலை வெயிட் போடுறது வந்து வீடியோ போடலைங்க. எப்போவுமே கடலைன்னா 12 கிலோ தாங்க செக்குக்குங்க. இப்போது 12 கிலோ ஓடிட்டு இருக்குது. ஏற்கனவே ஒரு 12 கிலோ ஓடிக்குதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பதிவுக்காகன்ட்டு இல்லைங்க, எப்போவுமே நம்ம இதே மாதிரி தான் உற்பத்தி போயிட்டு இருக்குதுங்க. அதனால் இதில் எந்த மாற்றமும் இருக்காது. 24 கிலோ கடலைக்கு வெயிட் பார்த்துட்டு சுத்தமான நாட்டுக்கடலில் எண்ணெய் எவ்வளோ வருது, விலை கணக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி இன்றைக்கி பார்த்துடலாங்க பதிவில். எண்ணெய் ஆட்டி முடிஞ்சுங்க. மொத்தம் 24 கிலோ நாட்டு நிலக்கடலை பருப்பு போட்டு ஆட்டினது. இப்போ எடை பார்த்துடலாங்க. 11,940ங்க. 11,940ங்க எடை. எண்ணெய் ஊற்றிக்கப்புறங்க பாத்திர எடை வந்து பார்த்திங்கன்னா 1,620ங்க. அப்போ 11,940 1,620, அந்த 20 கிராம் விடுங்க. அப்போ 10,300 நமக்கு எண்ணெய் கிடச்சிருக்குங்க. இதுக்கான விலை கணக்கு பார்த்துடலாங்க. நாட்டு நிலக்கடலை எண்ணெய் விலை கணக்கு பார்க்க முடியுங்க. நாட்டு நிலக்கடலையோட விலை கணக்கு பார்த்துடலாங்க. சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கடலை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. அதாவது எங்கள் பகுதியில் புளியம்பட்டி, சேவூர் இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா 80, 84 விற்பனையாக இருக்குது. நான் 80 ரூபான்னு விலை எடுத்துட்டேங்க. 80 ரூபாய்க்கு கடலை பருப்பாங்கன்னா 2 ரூபா செலவு இருக்குங்க. 1% வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டேக்ஸ் போடுவாங்க. அது போக கொண்டு வர செலவுங்க. இதெல்லாம் வந்து ஒரு 2 ரூபா மினிமமாக போட்டிருக்கேன். 82 ரூபாங்க. அப்போது நிலக்கடலை பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணக்குங்க. 100 கிலோ நிலக்கடலை வந்து பார்த்திங்கன்னா துள்ளியோட நீங்கள் வந்து உடைக்கும் போது 100 கிலோவுக்கு 82 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கீங்களா, 8,200 இதை உடைக்கும் போது 30% பொட்டு போயிருங்க. நான் சொல்கிறது குறைஞ்சபட்சம் 30% பொட்டு போயிருங்க. அப்போ நமக்கு 100 கிலோ கடலை உடைச்சோம்னா அதுலேருந்து 70% நிலக்கடலை பருப்பு கிடைக்குங்க. அப்போது 100 கிலோ நிலக்கடலை உடைச்சா 70% நிலக்கடலை பருப்பு கிடைக்குங்க. அப்போது நிலக்கடலை பருப்பு விலை எப்படி போகிறதுனா 100 கிலோ மொத்த விலை என்னங்க, 100 கிலோ நம்ம கடலை வாங்கினது 82 ரூபாய்ங்க, 8,200 டிவைட் பை அந்த 100 கிலோ உடைச்சா நமக்கு கிடைக்கிறது வந்து 70 கிலோங்க கடலை பருப்பு. அப்போ 8,200 டிவைட் பை 70 கிலோ கடலை பருப்பு கிடச்சுன்னா நாட்டு நிலக்கடலை பருப்போட இன்றைக்கி விலை 117 ரூபா 14 பைசா 15 பைசா வருதுங்க. இதை வந்து நம்ம காய வச்சு எண்ணெய் ஆட்டும் போது 5% மாய்ச்சர் போகுங்க. அப்போ அந்த மாய்ச்சர் நம்ம கழிச்சோம்னா 117 ரூபாவில் 5.85 பைசா கிட்டத்தட்ட 123 ரூபா கணக்காகுதுங்க. சரி, 123 ரூபா கணக்காகுதுங்க. சராசரியாக ஒரு 120 ரூபா விலை கணக்கு எடுத்துக்கலாங்க. நாட்டு நிலக்கடலை இன்றைக்கி 23/12/2025 இன்றைக்கி விலை கணக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டு நிலக்கடலை 120 ரூபாய்ங்க. அதாவது நம்ம எண்ணெய் ஆட்டை எடுத்துகிட்டு வரும்போது 120 ரூபா ஆகுதுங்க. இப்போ விலை கணக்கு பார்த்துடலாங்க. இப்போ நாட்டு நிலக்கடலையோட விலை கணக்கு பார்த்துடலாங்க. நிலக்கடலை வாங்கினது 24 கிலோ 120 ரூபாய்ங்க, 2,880 அப்புறம் கடலெண்ணெய் வந்து நம்ம ஆட்டிக்கு அப்புறம் வந்த வெயிட்டுங்க. எண்ணெயோட பாத்திரம் வந்து வந்து பார்த்திங்கன்னா 11,940. எண்ணெயை வந்து ஊற்றிக்கப்புறம் 1,620ங்க. அப்போது நம்ம கழிச்சோம்னா நமக்கு கிடைச்ச எண்ணெய் வந்து 10 கிலோ 320 கிராமுங்க. 10 கிலோ 320 கிராம் நமக்கு எண்ணெய் கிடச்சிங்க. இது வந்து தெளியும் போது 6% கசடு வருங்க. அந்த கசடுங்கிறது நான் நிறைய பதிவில் போட்டிருக்கேங்க. 6% கசடு வந்துச்சுன்னா நான் கம்மியாக தான் போடுறேங்க. 6% கசடு வந்துச்சுன்னா 620 கிராமுங்க. அப்போ நமக்கு நாட்டு நிலக்கடலையில் உற்பத்தி பண்ண 24 கிலோவுக்கு 9.7 கிலோ எண்ணெய் கிடச்சிதுங்க. 9.7 கிலோ எண்ணெய் கிடச்சிதுங்க. இதை வந்து லிட்டரில் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது 9.7 கிலோ டிவைட் பை 910 கிராமுங்க. 1 லிட்டருங்கிறது 1000 மில்லி 910 கிராமுங்க. அப்படி பண்ணும்போது நமக்கு 10.65 லிட்டர் கிடச்சிதுங்க. 10.65 லிட்டர் கிடச்சிதுங்க. அதுக்கப்புறங்க கடலை புண்ணாக்கு கணக்கு பார்த்துடலாங்க. கடலை புண்ணாக்கு வந்து நம்ம வந்து நிலக்கடலை எடை மைனஸ் எண்ணெய் எடைங்க. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக எடுத்த நிலக்கடலை 24 கிலோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் நமக்கு கிடச்சது 9.7 கிலோங்க. இதை கழிச்சோம்னா 14.3 கிலோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புண்ணாக்கு கிடைக்குங்க.
அப்போ 14.3 கிலோ வந்து இன்றைக்கி மொத்த விற்பனையில் நம்ம புண்ணாக்கு விற்பனை பண்ணும்போது ரூ. 45 போட்டால் ரூ. 643 நம்ம புண்ணாக்கு விற்றுடலாம். ரவுண்டாக ரூ. 640 வச்சுக்கலாங்க. நமக்கு புண்ணாக்கு விற்பனை பண்ணுறது ரூ. 640 புண்ணாக்கு விற்பனை பண்ணிடலாங்க. இப்போ விலை கணக்கு பார்த்துடலாங்க. நிலக்கடலை கொள்முதல் மைனஸ் புண்ணாக்கு விலைங்க. அப்போ நிலக்கடலை நம்ம வந்து ஆட்டினது 24 கிலோ. 24 கிலோவுக்கு நமக்கு வந்து காய வச்சு ஆட்ட வரும்போது ரூ. 2850. புண்ணாக்கு நம்ம விற்பனை பண்ணது ரூ. 640. அப்போது நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ எண்ணெய் இருக்கிறது ரூ. 2240 எண்ணெய் இருக்குங்க. ரூ. 2240 எத்தனை லிட்டர் எண்ணெய் கிடச்சிருக்குன்னா 10.65 லிட்டர் எண்ணெய் கிடச்சிருக்குங்க. அப்போ 10.5 லிட்டர் எண்ணெயை மொத்தம் விலையில் நம்ம வந்து ரூ. 2240 டிவைட் பண்ணோம்னா ஒரு லிட்டருக்கு ரூ. 210 ஆகுதுங்க. ரூ. 210 ஆகுது. அப்போ உற்பத்தி பண்ணும்போது செலவு வந்து மின்சாரம், அதுக்கப்புறம் நம்ம வேலையாள் கூலி, பெட் பாட்டிலு, வாடகை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கணக்கு போட்டோம்னா ஒரு லிட்டருக்கு ஒரு ரூ. 30 அப்படின்னு கணக்கு போட்டோம்னா நாட்டு நிலக்கடலை எண்ணெயோட உற்பத்தி விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விலை கணக்கு இந்த விலை கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 210 ஒரு லிட்டருக்கு வந்துச்சுல்லங்க. ரூ. 210 ப்ளஸ் உற்பத்தி செலவுங்க. இதை சேர்த்துனோம்னா உங்களுக்கு ரூ. 210 ப்ளஸ் உற்பத்தி செலவு ரூ. 30. ஒரு லிட்டரு உற்பத்தி பண்ணுறதுக்கு நாட்டு நிலக்கடலையில் இன்றைய விலையில் ரூ. 240 ஒரு லிட்டருக்கு. அப்போது ஒரு விற்பனையாளர் நாங்கள் சொல்கிறது ரோட்டரி இரும்பு செக்கில் நாங்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கு ரூ. 240 ஆகுதுங்க. இன்னும் மரச்செக்கு கல் செக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்து கம்மியாக வரும். எண்ணெயோட அவுட்புட் கம்மியாக வந்துச்சுன்னா இதோட விலை வந்து ரூ. 30லேருந்து ரூ. 40 வரைக்கும் மாறுபடுங்க. இதுதான் நாட்டு நிலக்கடலை எண்ணெயோட விலை கணக்குங்க. இது வந்து இன்றைய மார்க்கெட் படி நாம் போட்டிருக்கிறதுங்க. நாட்டு நிலக்கடலையோட விலை கணக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூ. 123 வந்துச்சு. சரி ரூ. 123 ரவுண்டாக நம்ம ரூ. 120 எடுத்துட்டோங்க. காய வச்சு வரும்போது எல்லாமே சேர்த்திங்க ரூ. 120 எடுத்துட்டோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறது நாட்டு நிலக்கடலை எண்ணெயோட விலை கணக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரூ. 240 அடக்கமாகுதுங்க. ஒரு உற்பத்தியாளருக்கு நாட்டு நிலக்கடலையை பயன்படுத்தி எண்ணெய் உற்பத்தி பண்ணும்போது ரூ. 240 லிட்டருக்கு ஆகுதுங்க. லாபம் இல்லாமல் நான் சொல்கிறதுங்க. இதுக்கப்புறம் நிறைய வேலைகள் இருக்குதுங்க. இதுக்கு பின்னாடி நிறைய வேலைகள் வந்து உற்பத்திக்கான வேலைகள் நிறைய இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் நாட்டு நிலக்கடலைங்க. இதை தான் வந்து நான் ரூ. 120 சொன்னேங்க. வெளிமாநில நிலக்கடலைங்க விலை ரூ. 15 ஏறிச்சு. ரூ. 15 ஏறிக்கப்புறம் இந்த வெளிமாநில நிலக்கடலை வந்து பார்த்திங்கன்னா ரூ. 100. இதில் உற்பத்தி பண்ண விலை கணக்கு ஏற்கனவே நம்ம பதிவாக போட்டிருக்கோம். இப்போ வந்து நாட்டுக்கடலையில் உற்பத்தி பண்ணால் எவ்வளோ எண்ணெய் வருது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து உங்களுக்கு நான் பதிவு பண்ணியிருக்கேங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் நாங்கள் வந்து எங்கள் யூனிட்டில் வச்சுருக்க ரெக்கார்டுங்க. முதல் செக்கும் 2வது செக்கும் 24 கிலோ போட்டதுக்கு நாட்டு நிலக்கடலை போட்டு ஆட்டினதில் 9.9 கிலோ தான் வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த கீழே வந்து நிற்கிற அந்த புண்ணாக்கை ஊற்றி ஆட்டும்போது 10.3 கிலோ வந்திருக்குதுங்க. இது வந்து நம்ம ரெகுலராக ரெக்கார்ட் பண்ணுவோங்க. எவ்வளோ வெயிட் வருதுன்னு சொல்லி. முதல் செக்கும் 2வது செக்கும் 9.9 தான் வந்திருக்குங்க. இப்போ நான் உங்களுக்கு விலை கணக்கில் 10.3 வந்திருக்குங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வருங்க. ஏன்னா அந்த கீழே நிற்கிற அந்த கடலையோட மாவை மறுபடியும் போட்டு ஆட்டும் போது 10.300 ஒரு 400 கிராம் சேர்ந்து வருதுங்க. மறுபடியும் ஃபில்ட்ரேஷனில் மறுபடியும் கசடு வருங்க. அதெல்லாம் தான் உங்களுக்கு நான் கணக்காக சொல்லியிருக்கேங்க. நல்ல இயற்கையான எந்த ஒரு கலப்படமும் இல்லாத உணவுப் பொருட்கள் என்ன விலை வரும்னு சொல்லி நீங்கள் ஒரு செக்குக்கு போய் அங்கே பருப்பு எடுத்து சந்தை விலைக்கு ஆட்டினாலே உங்களுக்கு வந்து நாங்கள் போட்ட விலை கணக்கு உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சிருங்க. இதில் வந்து எந்த ஒளிவு மறைவு இல்லைங்க. நல்ல பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நல்ல பொருள் உற்பத்தியாளர்களே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மிகப்பெரிய விஷயங்க. நல்ல பொருளை உற்பத்தி பண்ணி ஒரு பொருளை தூய்மையாக சுத்தமாக எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் எந்த ஒரு ரசாயனம் இல்லாமல் கொடுக்குறதே பெரிய விஷயங்க. இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு உணவுக்கான ஒரு பேசிக்கான விஷயம். இதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உடலுங்கிறது ரொம்ப ஆரோக்கியமான விஷயங்க. அந்த ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஆரோக்கியமான உணவுப் பொருள் சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருங்க. எல்லாருக்கும் நன்றிங்க.